வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 3 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே 4 வகை ஆற்றல் வரவு என்பது குறித்து பேசுகிறார். திருவள்ளுவர் தன்னுடைய குறளிலே சொல்லுவார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொல்வார். அதாவது, ஒரு மருந்து என்று தனியாக எதுவும் வேண்டாம், உண்ணுகிற உணவு ஜீரணமாகிவிட்டது என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பு உண்ணுவது என்பதை வழக்கமாகி கொண்டால் நமக்கு மருந்து என்று ஒன்று தேவைப்படாது என்று கூறுவார். அந்த வகையில் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார்கள், நமக்கு உணவிலிருந்து மட்டுமே ஆற்றல் வருகிறது, உயிர் சக்தி வருகிறது என்று இருக்கிறோம். அதனால் நேரமும் வயிறு நிரம்ப உணவு இருக்க வேண்டும் என்று உறுதிப்பாடோடு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல. நமக்கு உயிர் சக்தி வரவு என்பது 4 வகையில் வருகிறது. ஒன்று உணவு, அதில் ஒன்று உணவு. இரண்டாவது நம்முடைய கோள்களிலிருந்து வருகிற அலைகள், அதன் மூலமாக நமக்கு உயிர் சக்தி பெருகுகிறது. அது மட்டுமல்ல, காற்றிலிருந்து நம்முடைய உடல் உயிர் சக்தியை கிரகித்து கொள்ளுகிறது. அதே போலவே பூமியிலிருந்து வருகிற அலைவீச்சு, பூமியின் நடுமையத்திலிருந்து அணு சிதைவினால் மேலே எழுந்து வரக்கூடிய அந்த அலை வீச்சும் நமக்கு ஆற்றலை தருகிறது என்று கூறுகிறார். அப்படி என்றால், ஒரு உடலானது உணவு எப்பொழுது வயிற்றில் இல்லையோ அப்பொழுது தானாகவே இந்த மற்ற 3 வகையிலிருந்து ஆற்றலை கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை அமைந்து விடுகிறது. ஆனால் பாருங்கள், நாம் எப்பொழுதுமே உணவை வயிறு நிரம்ப வைத்திருப்பதனால மற்ற வகைகளிலே நமக்கு வரக்கூடிய ஆற்றல்கள் குறைவுபடுகின்றன. அதனால் சில நோய்கள் தானாகவே உண்டாகின்றன என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார். அதற்கு என்ன வழி என்று கேட்டால், தினந்தோறும் உண்ணும் முன்பு 1 மணி நேரம் குறைந்தபட்சம் பசி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் அந்த பசி இருக்கிற நேரத்தில் உடம்பானது தானாகவே மற்ற காற்றிலிருந்தும், கோள்களின் அலைவீச்சிலிருந்தும், பூமியின் அலைவீச்சிலிருந்தும் உயிராற்றலை கிரகித்துக் கொள்கிற தன்மைக்கு முற்படும். அதனால் உடல் நலம் பேணப்படும் என்று கூறுகிறார். அதனையே தான் முன்னர் சொன்ன அந்த வள்ளுவ குறளும் சொல்லுகிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். உணவு ஜீரணமாவதற்கு முன்பே உணவை திரும்ப போடுவது என்பது இயற்கையாகவே நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணி பார்த்தவையானால் என்று சொன்னால், ஜீரணமாகுவதற்கு முன்பு உணவை மேலும் மேலும் போட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு குப்பை போல ஆகிவிடும். அதனால் கெட்ட நாற்றமும் கெட்ட ஒரு தீங்கும் தான் வரும் என்பதனாலே நாம் 4 வகை ஆற்றல்களும் உடலுக்கு வரும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.